அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது போர் தொடுத்துள்ள இந்த நேரத்தில் நாம் ஒரு தகவலை ஊடகத்தினால் மறைக்கப்பட்ட தகவலை ஒன்றத்தை நாம் பேச போகிறோம். இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2014 சிறுபான்மையினர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், வெறுப்பு பேச்சுகள், அவர்கள் உடைமைகளெல்லாம் சேதப்படுத்துறது, அவர்களுடைய வியாபார நிலைகளை தாக்குறது, அவர்களை வீடுகளை இடித்து தரமட்டமாக ஆக்குறது, அவர்களுக்கு கொன்றது, பக்தி என்ற பேரில், மாட்டின் பேரில் அடித்து கொண்டதாக அகலாக்காக இருக்கட்டும், அந்த சம்பவமாக இருக்கட்டும், இன்னும் அரசாங்கத்துக்கு நியாயமாக கேள்வி கேட்டால் அவர்களை வீட்டை இடிக்கிறதாக இருக்கட்டும், இன்னும் வழிபாட்டு உரிமைகளை மீறுறதாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ரம்ஜான் பண்டிகை வரப்போகுது. அதுக்காக நோன்பு இருப்பாங்க பார்த்தீங்களா முஸ்லீம்கள். அவர்கள் நோன்பு இருக்கிற அந்த 30 நாளுக்கு இரவில் தொழுவுவாங்க. அந்த மாதிரி அந்த தொழுது பள்ளிவாசலுக்கு சென்று வரக்கூடிய அந்த மக்களை குறிப்பாக தாக்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பெண்மணியை அடித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அட்டூழியங்களும் அனாச்சாரங்களும் ரொம்ப அதிகமாகவே பெருகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சில ஊடகங்கள் அதை மறைச்சிக்கிட்டு இருக்குது. அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை தன்னுடைய கைபேசியில் பதிவு செஞ்சு சமூக ஊடகத்தில் பதிவிடுற தகவலை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சூழலில் இதுக்கான தடுக்கும் நடவடிக்கையில் இந்திய அரசாங்கம் எடுத்துச்சுன்னா இல்லை. ஏன்னா அதுவே அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையில் தான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்க சூழலில் நமக்கு யாரும் சர்வதேச அரங்கிலையோ இல்லை வேறு வெளியிலேருந்து நமக்கு யாரும் குரல் கொடுப்பாங்களான்னு இருந்த சிறுபான்மை மக்களை இருந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற வகையில் பல்வேறு நாடுகளும் அவ்வப்போது சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக இழைக்கக்கூடிய அநீதிகளுக்கு குரல் கொடுத்தவனுமே இருந்தாங்க. அது மனித உரிமை அமைப்பாக இருக்கட்டும், அல்லது இன்னும் மனித உரிமை ஆர்வலர்களாக இருக்கட்டும், இப்படிலாம் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் கூட அது விவாதிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய வன்மமும் வெறுப்புகளும் அநீதிகளும் அதிகமாகிட்டே இருக்குங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில், இந்த போர் சூழலில் தான் அமெரிக்காவில் ஒரு மத சுதந்திரத்துக்கான அமைப்பு USCIRF என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சமீபத்தில் அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கு. அந்த கோரிக்கைகளை என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய மத பதற்றங்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் காரணம் RSS என்ற இதை சொல்லியிருக்கு. அது மட்டும் சொல்லிவிடாமல் RSSஐ தடை செய்ய வேண்டும், அதன் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும், RSS உறுப்பினர்கள் அமெரிக்காவிற்கு வருவதை தடை செய்ய வேண்டும் என்ற 3 அம்சங்களையும் கோரிக்கை வச்சிருக்கு. இந்த தடையை வச்சு நம்ம இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. ஏற்கனவே இந்த RSS அமைப்பு இந்திய அரசாங்கத்தால் 3 முறை, அதாவது காந்தியை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அந்த டைமில் 1948 ஒரு முறையும் தடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 49 அந்த தடையை நீக்கிட்டாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி காலத்தில் 1975 அந்த தடை இருந்துச்சு. அப்புறம் 77 அதை நீக்கினாங்க. அதே மாதிரி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த நேரம் 1992 தடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 93 அந்த தடையை நீக்கிட்டாங்க. RSS உறுப்பினர்கள் யாரும் அரசாங்க ஊழியராக இருக்க முடியாதுன்னு தடை இருந்துச்சு. இந்த பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2024 அந்த ஒரு சட்டத்தையும் அந்த இதையும் நீக்கிட்டாங்க. RSS உறுப்பினர்கள் அரசாங்க அலுவலகங்கள்லேயோ வேலைகளையோ எந்த நிலையில் வேணாலும் வரலாங்கிற ஒரு இதை மாற்றிடுச்சு. அந்த விளைவு தான் இப்போ எல்லா நிலைகள்லையும் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், உயர் பதவிகள் இருக்கக்கூடிய எல்லாமே, அது CBIயாக இருக்கட்டும், இல்லை CBCIDயாக இருக்கட்டும், இன்னும் இந்தியா இராணுவமாக இருக்கட்டும், அல்லது வருமான வரித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகள்லேயும் அதனுடைய ஊழியர்களை, RSS ஊழியர்களை நியமித்து வச்சிருச்சு. ஸோ அதனால் அது விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் விளைவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வதேச அரங்கில் இந்தியாவை கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அநீதிக்கு எதிராக கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது CAA சட்டத்தை கொண்டாந்து குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு
குடியுரிமை இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதிர்வரும் காலங்களில் அமெரிக்கா இராஜாங்க ரீதியாகவும் இது எவ்வாறு எடுத்து செல்லும் என்ற பொறுத்தே விளைவுகள் இருக்கும். மற்றொரு விவாதத்தில் சந்திப்போம். அது மத ரீதியா இருக்கணும். அந்த கலவரம் மத ரீதியா வந்தாதான் இந்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்க முடியும். பாத்தியா 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 அப்படின்னு